அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். தினதரணி தொலைக்காட்சி நெல்லை சீனி சிட்பண்ட் சார்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் என்ற ஆரோக்கிய நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த பயிற்சி வகுப்புல கிட்டத்தட்ட நம்ம உடலை எப்படி தயார் செய்வது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். ஒரு 4 ஆசனங்கள் பார்த்துருக்கிறோம். நின்ற நிலை ஆசனங்கள், அமர்ந்த நிலை ஆசனங்கள் பார்த்துருக்கோம். ஏன் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உடல் யோகா செய்வதற்கு தகுதியாக இருக்கிறதா அப்படிங்கிற அந்த எண்ணம், நமக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிச்சயமாக உங்க எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கும் என்பதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை அடித்தளமாக வைத்து இன்றிலிருந்து ஆசனங்கள் பயிற்சிக்கு நம்ம போறோம். ஆசனங்கள் ஒரு ஒரு அளவு செஞ்சதுக்கு அப்புறம் முத்திரைகள் பற்றி நம்ம பயிற்சி பண்ண போறோம். அப்புறம் எப்படி மூச்சை ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்படி யோகா என்ற மிகப்பெரிய கடலில நம்ம எவ்வளவு தூரம் நீந்த முடியுமோ நாம் அனைவரும் உங்களோடு சேர்ந்து நீந்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஆவலோடு தினதரணி தொலைக்காட்சியும் நெல்லை சீனி சிட்பண்டும் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனம் எனக்கு தெரிஞ்சு யார் கேட்டாலும் எனக்கு பத்மாசனம் வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா யாருக்கும் எந்த ஆசனமும் வராது அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. பயிற்சி இல்லைங்கிறது மட்டும்தான் முக்கியம். இப்ப இந்த பத்மாசனம் பண்றதுக்கு 2 விதமான அடிப்படை பயிற்சிகள் இருக்கு. நிறைய இருக்குது, நான் 2 மட்டும் கொடுக்குறேன். அந்த பயிற்சிகளை பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கால்களை நல்லா நீட்டி உட்கார்ந்து பயிற்சியாளர் செய்வாங்க. எங்களுடைய யோகா கலைக்கூடத்தினுடைய பயிற்சியாளர் பாபு துரைச்சி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அவங்க எப்படி செய்முறை செய்யிருப்பாங்க. முதல்ல கால்களை எடுத்து வச்சு நம்ம தொடைப்பகுதியை நல்லா அமுக்கணும். முழங்காலை எடுத்து வச்சு அவங்க எப்படி எடுத்து வைக்க சடக் வேகமாலாம் எடுத்துக்கூடாது, மெதுவாக எடுத்து வைக்கணும். உடல் எப்படி இருக்கு பாருங்க, நேரா இருக்கிறாங்க. கால்கள் ரொம்ப முக்கியம். இந்த காலை எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த கால் முன்னாடி வளைச்சிருப்பாங்க, இல்ல அந்த பக்கம் காலை போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாம் வச்சோம்னா நம்முடைய முதுகு தண்டு வலி கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப இருக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் யோகத்துல. இப்ப என்ன பண்றாங்கன்னா பிரஸ் பண்றாங்க. இப்ப நல்லா ஒரு 10 வாட்டி பிரஸ் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த காலை மாற்றுவாங்க, அந்த கால் போவாங்க. அது எவ்வளவு மெதுவா தான். வேகமா செய்யறேன்னு செய்யலாம், ஆனா அப்படி செய்யக்கூடாது. சுகம் ஸ்திரம் ஆசனம்னு பதஞ்சலி சொன்ன மாதிரி சோமாப்பன் நல்லா பிரஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 10 வாட்டி. இப்போ ஒரு வாட்டி ஒரு சர்க்கிளிங் முடிச்சிருக்காங்க, ஒரு ரவுண்டு முடிச்சிருக்காங்க. இப்ப 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. 2 காலுக்கும் ஒவ்வொரு வாட்டி செஞ்சா ஒரு ரவுண்டு இப்ப பண்றாங்க. இது 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அடுத்தால அந்த காலுக்கு பண்றாங்க. இப்ப இது ஒரு பயிற்சி முடிச்சாச்சு. இப்படி 10 வாட்டி நீங்க செய்யணும். நேரம் கருதி பயிற்சி நிறைய கொடுக்கணுங்கிறதுனால நம்ம இதை நீண்ட நேரம் எடுத்துட்டு போல. இப்ப பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான பயிற்சி. எனக்கு தெரிஞ்சு பெண்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய பயிற்சியில நான் என்னுடைய மாணவியலுக்கு நான் சொல்லுவேன். 2 விஷயம். ஒண்ணு, ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற சைக்கிளிங்ல ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான நோய்கள், அது ஒரு பக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் நம்ம எல்லாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் இல்லாம நிறைய கஷ்டப்படுறோம். நிறைய பேர் மருத்துவரை பார்க்கும். அதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, மருந்தே இந்த உடம்புக்கு வேண்டாம். எப்பன்னா உணவையும் பயிற்சியும் சரியா. இது எவ்வளவு தூரம் பண்ண முடியும் பண்ணணும். ரொம்ப வேகமா பண்ணக்கூடாது, ரொம்ப மெதுவா பண்ணணும். அவங்க பயிற்சி செய்யறதுனால கொஞ்சம் வேகமா செய்யறாங்க, அவ்வளவுதான். இதுவும் ஒரு 10ல இருந்து 12 எண்ணிக்கை தான். இப்ப செஞ்சுட்டு ஒரு சின்னதா ஒரு ஓய்வு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் கையை சைட்ல வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஓய்வு, கழுத்தை மட்டும் பின்னாடி வளைச்சுக்குவாங்க. ஏன்னா சுவாசத்தை மிதமாக உள்ள எடுப்பதற்காக. சரியா? இப்ப நம்ம பத்மாசனா போறோம். யோகத்தினுடைய முதல் ஆரம்ப வாயிலே பத்மாசனம் தான். ஏன் நின்ற நிலை ஆசனம் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக அன்னைக்கு நம்ம நின்ற நிலை ஆசனங்கள்லாம் போறோம். இன்னைக்கு பத்மாசனா பண்றோம். பாருங்க என்ன பண்றாங்க. முதல்ல அவங்களுடைய வலது காலை எடுத்து இடது தொடை மேல வைக்கிறாங்க. சில பேருக்கு இடது கால் தான் வரும். இப்படிதான் செய்யணுமானா இல்ல. நீங்க வலது கால இடது காலை எடுத்து கூட வைக்கலாம், தப்பு இல்லை. எதுவும் தப்பு இல்லை. அவங்களுக்கு அவங்க உடல்வாகு, அவங்க பயிற்சி செய்த முறை, அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள்னு நிறைய இருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்றாங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணலாம். இப்ப இந்த கால் எடுத்து வைக்கலாம். ரொம்ப மெதுவா தான் எடுத்து வைக்கணும். இப்ப சின்முத்ராக்கு போறாங்க. இது ஒரு சாதாரண இருக்கை நிலை.
இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன் சார் இப்படி இருந்து தான் கண்டிப்பா பத்மாசனம் இருக்கணுமா? அது தேவைதானா? அப்படின்னா, நிச்சயமாக நம்ம எல்லாம் லௌகீக வாழ்க்கையில இருக்கிறோம். நம்ம யாரும் குடும்பத்த விட்டு இல்ல, குடும்பத்தோட இருக்கிறோம். குடும்பத்தோட இருக்கும்போது நமக்கு தேவையான 2 விஷயம் என்ன? ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்னு ஆரோக்கியம். மகிழ்ச்சி எப்போ வரும்னா, மனநிலை நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சி வரும். உடல்நிலை நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சி வரும். இப்ப இதுல நெறைய பயிற்சிகள் இருக்கு. இந்த பத்மாசனத்துல மட்டும் நூற்றுக்கணக்கான தியான பயிற்சிகளுக்கு போகலாம். அதையெல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு உண்டான நேரம் நமக்கு அதிகம் வேணும். அதிக நாட்கள் வேணும். ஆனா நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சிய செய்யப்போறோம். இப்ப இந்த மாதிரி கண்ண மூடி சுவாசத்த மட்டும் கவனிக்கிறது ஒரு பயிற்சி. சுவாசம் எப்படி கவனிக்கணும்னா, குளிர்ந்த காற்று உள்ள போகும். சூடான காற்று வெளியில வரும். அத மட்டும் கவனிக்கணும். அப்படி நீங்க ஒரு 21 முறையோ, இல்ல ஒரு 31 முறையோ, இல்ல 40, 48 முறையோ, நீங்க வந்து இந்த சுவாசத்த மட்டும் நல்லா மூச்ச வெளியில விடுறதையும், மூச்ச உள்ள விடுறதையும் பார்க்கணும். அதே நேரத்துல குளிர்ந்த காற்று உள்ளே போவதையும், சூடான காற்று வெளியே வருவதையும் உணரணும். உணர்ச்சி தான் இங்க பெரிய விஷயம். அத அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். நல்லா இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, சில விஷயங்கள் இந்த பத்மாசனத்துல இருக்கும் சில விஷயங்கள் முதுகு நேரா இருக்கனால, நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து சக்தியானது மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போவதற்குண்டான பயிற்சி தான். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வந்து மணிப்பூரகம் வரைக்கும் வர வச்சுட்டோம்னாலே, நம்ம யோகத்தினுடைய பெரிய நிலையை அடைய முடியும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். முதுகு நேரா இருக்கிறதுனால, பீனியல் கிளாண்ட் நல்ல வேலை செய்யும். பீனியல் கிளாண்ட் நல்லா வேலை செய்யறதுனால, நம்ம எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்போம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருந்து சுவாசத்த கவனிக்கிறதுனால, முதல்ல நமக்கு நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு வயசாயிட்டு, எனக்கு வந்து நினைவாற்றல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். வயசானா ஒரு நாளும் நினைவாற்றல் போகாது. வயசாயிட்டுன்னு சொல்லிட்டு படிக்கிறதையும், நினைக்கிறதையும், சிந்திக்கிறதையும் விட்டதுனால அது போயிடுச்சு. இப்ப நம்ம வீட்ல இருக்க ஒரு கதவ 10 நாளா தொறக்கல, 14 நாள் தொறந்தோம்னா, அது ஏகப்பட்ட சத்தம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திறப்போம். அது மாரி தான். நீங்க தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ ரொட்டீன், தினசரி வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ, 60 வயசுக்கு மேலயும் அத நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்களும் அதே மெமரி பவர், அதே ஃபிட்னஸோட தான் இருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி கண்ண மூடி தியானம் செஞ்சு நல்லா மூச்செடுத்து மூச்ச விடும்போது, நினைவாற்றல் அதிகமாகிறது. 2வது லோ பிரஷர், ஹை பிரஷர். உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம். இத சரி செய்யலாம். இதுக்கு மெடிசின் எல்லாம் குடுப்பாங்க. மெடிசின் எல்லாம் போடுவோம். போட்டு கடைசி வரைக்கும் யாரும் இந்த மெடிசின நிறுத்துறதில்ல. போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த பயிற்சி தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா, ஓடி வந்த பிளட் இங்க வந்து ஸ்லோ ஆயி, பம்பிங் லைன் மாறிடும். இந்த இடத்துல ஆர்கன் பூரா நம்ம உடம்புல தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் தான் 12 ஆர்கன் இருக்கு. 12 ஆர்கனுக்கும் சீரான ரத்த ஓட்டம் போறதுனால, இந்த பத்மாசனம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்த மடக்கி வச்சிருக்கிறதுனால, இத செகண்ட் ஹார்ட் 2வது இதயம்னு யோகால சொல்றோம். இந்த மடக்கி வச்சிருப்பதனால, நம்முடைய ஹார்ட்டினுடைய வேலை குறையிறதுனால, அமைதியான ஒரு நிலைக்கு வந்துடும். அது மட்டும் இல்ல, இதை தொடர்ந்து செய்வதனால், தொடர்ந்து 20 நிமிஷம் நீங்க செஞ்சீங்கன்னா, 800 விதமான புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உற்பத்தியாகும் அப்படிங்க. நெறைய சிந்தனை வச்சிருக்கோம். நெறைய ஐடியா வச்சிருக்கோம். நெறைய ஐடியா வச்சிருப்போம். நம்ம அம்மா, அப்பாவோட ஐடியாலாம் நம்மட்ட இருக்கு. நம்ம தாத்தா, பாட்டியோட ஐடியா இருக்கு. நம்முடைய பேரன், நம்முடைய பூட்டனுடைய ஐடியாலாம் நம்மட்ட இருக்கு. இதெல்லாம் வருது. அப்பப்ப ஏதாவது வரும்போது சொல்லுவாங்க. இப்ப நீங்களே வீட்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது உங்க அம்மா சொல்லுவாங்க, "அதான் அவங்க தாத்தா மாதிரி" அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் இப்ப சொல்லும்போது, "அது அவங்களுடைய பெரிய மாமா மாதிரின்னு" சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதே மாதிரி ஒவ்வொரு விதமான ஐடியா, புதிய சிந்தனைகள் இந்த உடம்புல இருக்குது. இந்த மாதிரி பத்மாசனம் பண்ணி கண்களை மூடி நல்ல சுவாசம் எடுத்து, சுவாசத்தை விடுகின்ற போது, புதிய சிந்தனைகள் வரும். அப்ப இந்த ஒரு பத்மாசனத்த தொடர்ந்து ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா, நினைவாற்றல் அதிகமாயிருது, இரத்த ஓட்டம் சரி செய்யப்படுகிறது, புதிய சிந்தனை உருவாகிறது, உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது, முகம் பொலிவு பெறுகிறது. அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலை மாற்றத்துக்கான முதல் ஆசனம் பத்மாசனம். ரிலாக்ஸ். ஏன்னா அடுத்ததுல கன்டின்யூ பண்ண போறோம். அதனால தான் நான் அப்ப அத கட் பண்ணிருவீங்களா?